Hi, welcome to my budget hobbies. Okay, இப்போ பீட்டா டேங்க் பீட்டா கியூப் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குது. அதை செட் பண்ணும்போது ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டேங்க் வந்து வாட்டர் நீட்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பழைய டேங்க்லேருந்து ஒரு கப் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் நல்ல ஆர்ஓ வாட்டர் ஊற்றிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபுல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் போட்டிங்கன்னா குட் பாக்டீரியா லிக்விட் இருக்குது, அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்ல வாட்டர் குவாலிட்டி, இல்லைனா ஃபின்ராட் வந்துடும். செகண்ட் வந்து ஒரு டேங்க்கில் ஒரு குட் ஆல்மண்ட் லீஃப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு நல்ல க்ளீன் ஆல்மண்ட் லீஃப் ஒரு பீஸ் போட்டிங்கன்னா நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஏதாவது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ட் வச்சுருக்கேன், அதில் நேச்சுரல் க்ரீன் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோகோனட் செல் வச்சு அதில் க்ரீன் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். இதில் வந்து லீஃபு ஸ்டோன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்குறேன். ஸோ இதில் வந்து இதில் ஒரு க்ரீன் இருக்கிறனால ஃபிஷ்க்கு வந்து ஃப்ரெஷ் ஆக்சிஜன் கிடைக்குங்க. லாஸ்ட் திங் வந்து ஒரு சின்ன ஒரு மணி பிளான்ட் ஏதாவது ஒன்று வச்சிட்டிங்கன்னா அதோட ரூட் கீழே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வாட்டர் லெட்டூஸ் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் வந்து தண்ணியில் உள்ள நைட்ரேட்டை எடுத்துரும். ஸோ இது நல்லது, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னெல்லாம் இப்போ இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு வந்து கீழே ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஷ்ஷோட வேஸ்ட் கீழே இருந்தால் இமீடியட்டாக அமோனியா ஃபார்ம் ஆகிரும். அமோனியா ஃபார்ம் ஆச்சுன்னா இமீடியட்டாக ஃபிஷ் வந்து ஷிக் ஆகிரும். ஸோ கண்டிப்பாக அமோனியா வர விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீனாக இருக்கணும் எப்போமோ. செகண்ட் வந்து ஃபுட் வேஸ்ட்டு கீழே வரக்கூடாது. ஃபுட் வேஸ்ட் எப்போவுமே நீங்கள் தேவைப்பட்ட ஃபுட்டு மட்டும் பெல்லட் போடுறதா ரொம்ப தேவைப்படுற பெல்லட் மட்டும் தான் போடணும். ஸோ ஃபுட் வேஸ்ட் அங்கங்கே வரக்கூடாது. ஸோ அது நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் போட்டுக்கலாம். ரெண்டாவது இந்த பிளான்ட்ஸ் எதாவது வைக்கிறீங்கன்னா உள்ள ரூட் டீகேட் ரூட்டு ராட்டன் டீகேட் ரூட் இருக்கக்கூடாது. ஸோ இது கெட்டு போனாலும் கண்டிப்பாக அமோனியா ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவும் ஃபிஷ் சிக் ஆகும். ஸோ இது இல்லாமல் டேங்க் க்ளீனாக இருக்கணும். ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு ஆஃப் டேங்க் அல்லது ஒரு 20% மாற்றிக்கிறது நல்லாயிருக்கும் ஃபிஷ். பட் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா 1 week ஒன்ஸ் மாற்றினா போதும். உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒருக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்து மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஃபுட் ரொம்ப முக்கியம். பீட்டா ஃபிஷ்ஷோட ஹெல்த் ஆகட்டும், ஒரு நல்ல ஃபின்னேஜ் நல்லா ஃப்ளை ஆகிற மாதிரி ஃபின்னேஜ் வர்றதாகட்டும், எல்லாமே ஃபுட்டில் தான் இருக்குது. ஸோ பீட்டாவுக்கு வந்து ஃபுட் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து முக்கியமாக பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபீடு தான். பிளட் வார்ம்ஸ், கண்டிப்பாக பிளட் வார்ம்ஸ் ரொம்ப நல்லது. பட் நானே அதை போடுறதில்ல, எனக்கு கிடைக்கிறதில்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஃபுட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று டயரில் ஒரு பீட்டாக்குன்னு ஒரு தனி ஃபிஷ்க்கு ஒரு ஃபுட்டு போடுறாங்க. இது ஒரு பெல்லட் நல்லா இருக்குது. ஸோ இது ஒன்று யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டியூபிஃப்ளிக்ஸ் வார்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது 2 போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வளருது, ரொம்ப நல்லா இருக்குது க்ரோத்து. ஸோ இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். பட் அது அளவு கரெக்டாக இருக்கணும். குவான்டிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது, முன்னாடி போடக்கூடாது. ஸோ கரெக்டாக அது ஃபிஷ்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கணும். ஃபிஷ்ஷோட ஃபைட்டரோட டிசீஸ்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மெயினாக 2 டிசீஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபின்ராட்டு, வால்லாம் சுருங்கிக்கும், அந்த மாதிரி ஒரு டிசீஸ் ஒன்று வரும். இன்னொன்று ஒயிட் ஃபங்கஸ், ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இது 2 இதுக்கு மெயினாக வரும். இது போக மற்ற ஃபிஷ்க்கு வர மாதிரி சாப்பிடாமல் இருக்கிற அந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்து ஆல் டிசீஸ் மெடிசின் ஒன்று போட்டிங்கன்னா போதும், ப்ளூ கலர் மெடிசின். பட் இந்த ஃபின்ராட்டுக்கும் ஒயிட் ஃபங்கஸ்க்குமே மெடிசின் அவைலபிள். 30 rupees 40 rupees பாட்டில் அவைலபிள் தான். பட் ஒன் திங், நல்ல குட் குவாலிட்டி வாட்டர், நல்ல குட் ஃபுட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது எதுவுமே வராது. ஸோ எனக்கு எதுவுமே வரதில்லை, நான் அது எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் ஃபிஷ்ஷோட டிசீஸ். இப்போ லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 week ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 50 to 75% சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நல்ல வாட்டர் இருக்கும்போது ஃபின்னேஜ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 75% இது பண்ணிக்கோம். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு குட் பாக்டீரியா இருக்காது. ஸோ ஒரு 75% மெயின்டைன் பண்ணிங்கன்னா கீழே உள்ள டேட்லாம் எடுத்துகிட்டு கீழே உள்ள ஸ்டோன்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு 75% மெயின்டைன் பண்ணிங்கனாலே 75% வாட்டர் சேஞ்ச் பண்ணிங்கனாலே நல்ல குவாலிட்டி வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போதைக்கு ஃபைட்டரை பற்றின என்னோடய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன், இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்களே இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.